Hi and hello creators, welcome back to Technology channel. நான் உங்களோட இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசூட் கண்டென்ட் இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ முதல்ல உங்களோட சேனல் மானிடைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மானிடைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா மேலே பாப்அப் விண்டோ இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா நோ லாங்கர் எலிஜிபிள் மானிடைசேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மானிடைசேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேனல் மானிடைசேஷன் யுவர் சேனல் இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு மானிடைசேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ எனக்கான ரீசன் பார்த்தோம்னா ரீசூட் கண்டென்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ரீசூட் கண்டென்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீசூட் கண்டென்ட் ப்ராப்ளம் ரிசோன் தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ எதனால இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ரிசோன் தான் இருக்கும். யுவர் சேனல் இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு மானிடைசேஷன் ஹவு டு ரீஅப்ளைன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரீசூட் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக மானிடைசேஷன் டிசேபிள் பண்ணுறோம்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த 30 நாள் டைமில் நீங்கள் 30 நாள் ஆனதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க எடிட் பண்ணுங்க, டிலீட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, கமெண்ட் எல்லாமே நார்மலாக ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. கிரியேட்டர் அகாடமியில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஹவு டு மானிடைசேஷன் ஆகும் திரும்ப எப்படி நம்ம மானிடைசேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை பண்ணுறப்போ 30 நாளைக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்களா 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் கைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கைன் பண்ணியிருக்கணும் ரீஅப்ளை பண்ணுறப்போ. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன கேரை எடுத்துக்கணும், ரீஅப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் சேனல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீசூட் கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ முதல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசூட் கண்டென்ட்டில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண வீடியோ, உங்களோட சில மூவி கிளிப்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ வீடியோ, ஃப்ரீ மியூசிக் மட்டும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒரு சில வெப்சைட்டில் எடுத்த ஒரு சில கண்டென்ட் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் கட் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப தான் உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரீசூட் கண்டென்ட் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணும். அதர் சேனல் அதுக்கப்புறம் சினிமா மியூசிக் ஆகட்டும் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ இருந்தாலும் நிறைய வியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசூட் கண்டென்ட் வந்துடும். ஸோ மானிடைசேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா எப்படி ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா யூடியூப் சேனல் மானிடைசேஷன் பாலிசியில் முதல்ல உங்களோட சேனலோட தீம் பார்ப்பாங்க. என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தீம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக போயிருக்கிற வியூஸ் எந்த வீடியோஸ்க்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் புதுசாக அப்லோட் பண்ண வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண சில வீடியோஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டா டேட்டா செக் பண்ணுவாங்க. உங்களோட தம்ப்நெயில் ஆகட்டும், டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு சில பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் கொடுக்குறதா இல்லை பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரீசூட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும், உங்களோட கண்டென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பப்ளிக் ஆயிருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். முதல்ல ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கார்ப்பரேட் கிளைம் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோவில் இருக்கிற கார்ப்பரேட் கிளைம் வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சிருந்த வீடியோவில் சரி அதெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. 100% நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கிளைம் இருக்கிற வீடியோ எல்லாமே டிலீட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ வியூஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் கெயின் இருக்கிற வீடியோஸ், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சேனலை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரீசூட் கண்டென்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசூட் கண்டென்ட் வீடியோஸ் உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் இல்லாமல் ஓகேங்களா, நீங்கள் அதர் வெப்சைட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆகட்டும், டிக்டாக் சில வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டிலீட் பண்ணிக்கணும்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சா கூட நீங்கள் வந்து டிலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம், இல்லை ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் வீடியோஸ் தான் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி, நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் என்னன்னா உங்களோட மொபைல் கேமராவில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இல்லைன்னா மொபைல் டிவைஸில் நீங்கள் வந்து ஓனாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும். நான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்சைட்டில் எடுத்து ஏதோ ஒரு சேனலில் வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து ஆகாதுங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் இருக்கோ உங்களோட ஓன் வீடியோஸ் இல்லாமல் அதர் சேனலில் எடுத்த வீடியோஸ், அதர் வெப்சைட்டில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நான் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி டிலீட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ்ல ஒரே மாதிரியான தம்ப்நெயில்ஸ் கூகுள் இமேஜஸ் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்டேட் பண்ண தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் வந்து பண்ணிக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து டிலீட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்கோ எல்லா வீடியோஸும் நான் வந்து ஆல்ரெடி வந்து செக் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ உங்களோட ஓன் ஒரிஜினல் வீடியோ வந்து மேக் பண்ணி ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து போயிடுச்சு, நிறைய வாட்ச் போயிடுச்சுன்னா ரிவ்யூவில் திரும்ப உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி டிலீட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோஸ் எப்படியெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு டவுட் கூட இருக்கும். நான் வந்து இப்போ காமிச்சிருக்க வியூஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆப்ஷன் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வந்து செக் பண்ணால் டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம வந்து புதுசாக அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுக்கு வந்து தெரிலனா உங்களோட நீங்கள் ஓனாக மேக் பண்ணாமல் அதர் சேனல்ஸ் நீங்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து டிலீட் வந்து பண்ணுங்க. உங்களோட வீடியோஸ் இல்லாமல் நீங்கள் ஓனாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணாமல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ரீஅப்ல வந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் டைமர்ஸ் வந்து கைன் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் வாட்டியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து கிடைச்சிருங்க. ரீஅப்ளை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 days ஆனதுக்கப்புறம் ரீஅப்ளை ஆப்ஷன் வந்து எனேபிள் வந்து ஆகும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் ரீஅப்ளை வந்து பண்ணிக்கணும். ஸோ ரீஅப்ளை வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கூட நான் வந்து வீடியோ வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி நான் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிட்டேன் ப்ரோ, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக உங்களோட கண்டென்ட் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து அப்லோட் வந்து பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக திரும்பவும் அதே மாதிரி வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ அதர் சேனல் வீடியோஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து 30 நாள் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைன் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் குறையும், வாட்ச் ஹவர்ஸ் வந்து கைன் வந்து பண்ணிக்கோங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து கைன் வந்து பண்ணி ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரீஅப்ளை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் செக் வந்து பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ரீஅப்ளை வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் கூட இருக்கும், நாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 30 நாள் தான் டைமான்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் ரீஅப்ளை 30 நாள்னு கிடையாது, 40 நாள் கூட நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம், 50 நாள் கூட நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ வாட்டி ரீஅப்ளை பண்ணணும்னு சொல்லி கூட ஒரு டவுட் இருக்கும். எவ்வளோ வாட்டியும் வேணும்னா கூட நீங்கள் ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்து மானிடைசேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'm a